வணக்கம். இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம். நான் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. ஜாதகம் ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சியும் பண்ணி இந்த சேனல் வழியாக பேசிட்டு வரோம். ஸ்ரீ வாராகி ஜோதிடம் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் கொடுத்துட்டு வர்றது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் எண் கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீப்பாக பார்ப்போம். அந்த எண் கணிதத்தில் நியூமராலஜி தான் இன்னைக்கு டீப்பாக பார்க்க போகிறோம். அந்த நியூமராலஜியில் எண்களை பற்றி நிறைய பேர் வைப்பாங்க. ஒரு நிறுவனத்திற்கு ஒரு பேர் வச்சு லோகோ அமைப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு லோகோ இருக்கும், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி எப்படி அமைக்க முடியும், எந்த மாதிரியெல்லாம் அமைச்சா நமக்கு சக்ஸஸ் ரேட்டு நல்லா இருக்கும், எந்த மாதிரி நம்ம எண்கணிதத்தை பூஸ்டப் பண்ணலாம், எந்த மாதிரி எண்கணிதம் நமக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல சார் எண்கணிதம் உண்மையா சார்? எண்கணிதத்தை வச்சு நம்ம எல்லாமே பண்ண முடியும் சார்? நான் ஏற்கனவே எண்கணித எபிசோட்லேயே சொன்னது தான். என்ன விஷயம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தோடு ஒன்றி தான் இந்த எண்கணிதமும் உங்களோடு பயணிக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு யாராவது 3ஆம் தேதி 3வது மாதம் பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பலமாக இருக்கும். நிறைய ஆய்வு பண்ணி பார்த்ததில் இது தெரிஞ்சிருக்கு. யாராவது 2ஆம் தேதி 2வது மாதம் பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருக்கும். பலம்னா என்ன? ஆட்சி, உச்சம் அல்லது குரு பார்வையில் இருப்பது அல்லது சந்திரன் தன் வீட்டையே பார்ப்பது, இதெல்லாம் ஒரு பெரிய பலமாக சொல்லப்படுது. யாராவது ஒருத்தங்க 9ஆம் தேதி 9வது மாதம் பிறந்திருக்கீங்கன்னா அந்த ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். யாராவது ஜாதகத்தில் 5ஆம் தேதி 5வது மாதம் பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்கிறத, புதன் பலம் பெற்றதை பார்த்துக்க முடியும். சார் எனக்கு நான் பிறந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு புதன் பலவீனமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 95% மேலே நான் சொன்ன ரூல் அடாப்டாக இருக்கும். நானும் சில ஜாதகங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்ததில் இந்த ரூல் மேட்சிங்காக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுவும் எல்லாமே என்னுடைய குருமார்கள் மூலியமாகத்தான் நான் கிடைச்சது. நான் கண்டுபிடிச்சது கட்டாயம் கிடையாது. அவங்க சொன்னதை நான் என்னுடைய ஸ்டைலில் மெருகேற்றி உங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, ஆவல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது இந்த எண்கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னா நிச்சயமாக பவர்ஃபுல்லான விஷயம்தான். அப்போ இந்த எண்கணிதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சூட்சமம் இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் எண்கணிதம் எடுத்துக்கணும். நிறைய பேர் ஸ்டைலுக்கு பேர் வைப்பாங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கணும், என் பையன் பேர் ரொம்ப ஸ்டைலாக இருக்குது அப்படின்னுலாம். நிறைய பேர் என் மகனுக்கு, ஏன்னா எல்லாத்துக்கும் ஆசை தான் பெற்றவங்களுக்கு, என் மகன் பேர் நல்லா இருக்கணும், என்னுடைய மகள் பேர் ரொம்ப ஸ்டைலாக இருக்கணும், யாராவது கூப்பிட்டாங்கன்னா 3 எழுத்துல தான் இருக்கணும், அந்த 3 எழுத்துல இருக்கும்போது அந்த பேர் ஒரு பலத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஆசை தான், இல்லைன்னெல்லாம் சொல்ல வரல. ஆனாலும் அதை எப்படி வைக்க வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற முறை இருக்கிறது. அதன்படி தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் உதாரணத்துக்கு உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் குழந்தைங்க பேரை வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் குழந்தைங்க பேர் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு உங்கள் குழந்தைங்க பேருக்கான கிரகம், உங்கள் குழந்தைகளுக்கான காரக கிரகம் பலமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது நீங்கள் அதற்கான பேரை கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய பேர் குழந்தைக்கு பேரை வச்சுருப்பாங்க. நேற்று ஒருத்தர் சொன்னார், எங்கள் குழந்தை பேர் தான் சார் நான் வச்சுருக்கேன், திவ்யா ட்ரேடர்ஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அப்போ திவ்யா ட்ரேடர்ஸ் அப்படின்னு நான் கேட்டேன், சார் உங்கள் வர்க்கத்தில் ரொம்ப பெருமாளை ரொம்ப விரும்பி கும்பிடுவீங்களா? பெருமாள் தான் உங்களுக்கு எல்லாமே சிறந்த ஒரு இதாக போற்றப்படுற ஒரு கடவுளாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு. சார் சூப்பர் சார், பெருமாள் தான் சார் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னா. ஏன்னா திவ்யா அப்படிங்கிறது 108 திவ்ய தேசங்கள், திவ்ய தேச பெருமாளையும் குறிக்கும். அந்த பேரை வச்சிருக்காரு திவ்யா அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், சார் உங்களுக்கு ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டேன். சார் திருப்பதி இப்போதான் சார் போயிட்டு வந்தோம் அப்படின்னாரு. ஸ்ரீரங்கமும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் சார் அப்படிங்கிறார். அப்போது 108 திவ்ய தேசங்களையும் குறிக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்துக்கு அந்த திவ்யான்னு பேர் வச்சிருக்காரு. அப்போ பாருங்க, அவங்க ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்கு, புதன் வலுத்து இருக்கு. இந்த திவ்யாங்கிற பேர் அந்த
குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட, தொழில்ங்கிற விஷயத்தோட லிங்க் ஆயிருக்கு. இல்லைன்னா நீங்கள் இந்த பேரை வச்சு சக்ஸஸ் பண்ண முடியாது. இந்த பேர் உங்களுக்கு கரெக்டான பேர் தான் அப்படின்னு சொன்னேன். இன்னொருத்தர் கேட்குறாரு, சார் நான் என்ன சார் ஒரு லோகோ ஒன்று வைக்கணும் சார், என் கம்பெனிக்கு என் நிறுவனத்துக்குன்னு சொல்லி ஒரு லோகோ வைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த லோகோ வைக்கும்போது ஒருத்தர் விநாயகருடைய தலை மட்டும், அந்த அவருடைய உருவம், மீதி பார்ட்ஸ் எல்லாம் இல்லை, அந்த முகம் மட்டும் அந்த தும்பிக்கையோட ஒரு லோகோ வச்சிருக்காரு. அப்போ லோகோ வச்சிருக்கும் போது நான் கேட்டேன், சார் உங்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் பலமா இல்லை லக்னத்திலேயே இந்த கிரகங்கள் எல்லாம் பலமா இருக்கா சார்னு கேட்டேன். எஸ் சார், நீங்கள் சொன்ன மாதிரி லக்னத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் பலமா இருக்கு, எனக்கு செவ்வாயும் பலமா இருக்கு. ஏன்னா செவ்வாய் தான் காலபுருஷ தத்துவத்தில் 1வது வீடு. அப்போ 1வது வீடு தானே தலைன்னு சொல்லுவோம். 1வது வீடு தானே நம்ம தலைன்னு சொல்லுவோம். அப்போது அவர் தலை மட்டும் லோகோவை வச்சிருக்காரு. அந்த விநாயகருடைய ஃபோட்டோ மட்டும் இருக்குது, தலை மட்டும் இருக்குது. சிலர் பாருங்க, இந்த இதோட தலை வச்சு திருப்பதி பெருமாள் சங்கு சக்கரம் வச்சுருப்பாங்க. அங்கே மேசமும் வந்துடும், மிதுனமும் வந்துடும். ஏன்னா 2 சங்கு சக்கரம் இரட்டை தன்மையோடு இருக்கு. அவர் கேட்டேன், உங்களுக்கு மிதுனத்தில் எதுவும் செவ்வாய் இருக்கான்னு. எனக்கு மிதுனத்தில் தான் சார் செவ்வாயே இருக்குது. எப்படி சார் இப்படி சொன்னீங்க அப்படின்னா, இல்லைன்னா இந்த லோகோவை நீங்கள் வைக்கவே மாட்டீங்க சார், வைக்க விடாது சார் உங்களை. அப்போது நம்ம வளர்றதுக்கு, தொழிலில் வளர்ச்சி அடைகிறதுக்கு எண்கணிதப்படி ஒரு பெயரை வைத்து, இந்த பெயர் தான் நான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி ஜாதகத்திலேயே ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கு, சும்மா இல்லை. நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் நான் முதல்ல 2005 நான் ஒரு நிறுவனத்தில் ஒரு மேலாளராக பணிபுரிந்தேன். அப்போது அந்த நிறுவனத்துடைய பெயர் ஒரு நீர்நிலைகளுடைய பெயர். அப்போ நீர்நிலைகளோட பெயரில் தான் நான் வேலை பார்க்கணுங்கிறது விதி. அப்போது அந்த நீர்நிலைகளோட பெயரில் வேலை பார்க்கும்போது அந்த ஏன் எனக்கு வந்துச்சுன்னு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. அப்படி தான் வேலை பார்க்க வச்சுருக்கு. அப்போ நம்ம இருக்கிற இடம், வேலை பார்க்குற இடம், ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், இல்லை நமக்கே ஒரு நிறுவனத்துக்கு பெயர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இல்லாமல் நீங்கள் செய்யவே முடியாது அப்படிங்கிறது தான் சொல்லுது. அப்போ எண்கணிதம்ங்கிறது இம்பார்ட்டண்டான கண்டிப்பாக உண்டு. அது உங்கள் ஜாதகத்தோடு ஒன்றிணைஞ்சு தான் வருதே ஒழிய எண்கணிதம்ங்கிற ஒரு பார்ட்டாக மட்டும் உங்களுக்கு வேலை செய்கிறது இல்லை. அது ஏன்னா ஜாதகத்தை பல 100 ஜாதகத்தில் ஆய்வு செய்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்கு. ஒருத்தரை கேட்குறேன், சார் ஒருத்தருக்கு கேட்டிருக்காரு, சார் மகாலட்சுமி ட்ரேடர்ஸ்ன்னு நான் வச்சுருக்கேன்னாரு. அப்போ உங்களுக்கு சுக்கிரன் பலமா இல்லை சந்திரன் வீட்டில் ஏதாவது சந்திரன் உச்சம், அந்த ரிஷபராசி, அந்த சார் ரிஷபராசி, எனக்கு சுக்கிரன் துலாமில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறது. அப்போ ஏன் மகாலட்சுமின்னு வச்சா ஓடும்? அப்போது பேர் மட்டும் வச்சுட்டா போதுமா சார், பேர் மட்டும் வச்சுட்டா ஓடிடுமா சார், நல்லது நடக்குமா சார்னா, பேரோடு சேர்ந்து உங்கள் ஜாதக பலமும் பலமாக இருக்கும்போது 2ம் கம்பைன்ட் ஆச்சுன்னா நீங்கள் எவர்கிரீன் சக்ஸஸ். நிறைய பேர் பாருங்கள், லோகோவெல்லாம் சூப்பராக வச்சுருப்பாங்க. இந்த டிக் மார்க்கெல்லாம் வந்திருக்கும், லோகோவில் டிக் மார்க் வந்திருக்கும், 2 மரங்கள் வந்திருக்கும், 2 மரங்கள் வந்திருக்கும். நிறைய ஸ்கூலுக்கெல்லாம் லோகோ வச்சுருப்பாங்க. ஒரு ஆலமரம் வர மாதிரியெல்லாம் லோகோ இருக்கும், பனை மரம் வர மாதிரி இருக்கும், அரிசி நெற்களஞ்சியங்கள் வர மாதிரியெல்லாம் சில லோகோவெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் கிரகம் இருக்கான்னா இருக்குது. நிறைய பேர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தன்னோட விசிட்டிங் கார்டில் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சிம்மம் வேலை செஞ்சுட்ருக்கும். ஏன்னா சிம்மம் தான் குகை வீடு. அந்த பிள்ளையார்பட்டி கோயில ஒரு குடவரை கோயில் தான் அது. பாருங்க, அந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கும். அதே மாதிரி சித்தர்கள், மகா பெரியவர் துணை, ராகவேந்திரர் துணை, இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு சிம்மமே அவங்க ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்துலேயோ வேறு எதுலையோ லிங்க்ல இருக்கும். இல்லாமல் அவங்க இந்த சித்தர்கள் பேரையெல்லாம் வரிசையை எழுதி வைக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஆஃபீஸ் வந்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அவங்க சித்தர்களுடைய ஆளுமையில் அவங்க ஜாதகம் இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு லோகோ செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு நிறுவனத்துக்கு பேர் செலக்ட் பண்ணுறீங்க, எண்கணிதப்படி பலப்படுத்தி நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகமும் கம்பைண்டாக சம்மந்தப்படும் போது தான் நீங்கள் அதை அடித்து தூள் கிளப்ப முடியும். அப்படி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த எண்கணிதம்ங்கிறது மறுக்க முடியாத ஒரு பேராற்றலோடு செயல்படும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருஷம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பாருங்கள், நிறைய பேர்த்துக்கு இந்த எண்கணிதத்திலே சொல்லலாம். சிலர் 4ஆம் நம்பரில் பிறந்திருப்பாங்க, சிலர் கல்யாணம் பண்ணவங்களே 8ஆம் நம்பரில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க.
இந்த 8ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் சேரும்போது ஒரு விதமான ஒரு கான்ட்ரவைசி கொடுத்துட்ருக்கோம். சிலருக்கு 7ஆம் நம்பரில் வந்து சிலர் பிறந்திருப்பாங்க, 7ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. அங்கே செவ்வாய் கேது வந்து காம்பினேஷனாக வரும். அப்போ 2 பேர்த்துக்குள்ள அந்த வாக்குவாதங்கள், போர்க்களங்கள், போராட்டங்கள் வந்து ஓயவே செய்யாது. இவங்க 2 பேரும் ஆன்மீகத்தில் இருக்கும்போது தான் காம்ப்ரமைஸ் ஆகும். இல்லை ஏதாவது 2 பேர் லாயராக இருக்காங்க, இல்லை காவல்துறையில் இருக்காங்க, இல்லை மருத்துவர்களாக இருக்காங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகி போயிடும். இல்லைன்னா நிறைய சில சிக்கல்களையும் அவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த எண்கணிதம் ஒரு பார்ட் இப்படி இருந்தால் கூட அவங்க ஜாதக பலமும்னு ஒன்று இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் முடிவு செய்யணும். எண்கணிதத்தை மட்டுமே வச்சு நீங்கள் பேசக்கூடாதுங்கிறத திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஆனால் எண்கணிதம் உங்கள் ஜாதகத்தை வைத்து உங்கள் எண்கணிதத்தையும் நீங்கள் கட்டமைப்பு படுத்தி சரிப்படுத்தி கொண்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஸ்டைலுக்கு பேர் வைக்காம அந்த குழந்தை பிறந்த உடனே புகழோட ஒரு வெற்றியோட வளர்றதுக்கான பெயர் இருக்கு. அந்த பெயர் மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கிறது தான் உங்களுக்கு அது ஆத்மார்த்தமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நியூமராலஜின்னு இன்னைக்கு தேதி காலங்களில் கூட நமக்கு என்னென்ன நம்பருக்கு என்னென்ன நியூமராலஜின்னு போட்டிருக்காங்க, அதை பார்த்து 6ஆம் நம்பருக்கு 3, 3ஆம் நம்பருக்கு 5, 5ஆம் நம்பருக்கு 7 நீங்களே குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் தவறாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா சிலர் 6ஆம் நம்பரில் பிறந்து 3ஆம் நம்பரில் ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தப்பு. அப்படியெல்லாம் பண்ணாமல் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு வெல்விசர்ஸ் யாராவது நியூமராலஜிஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் அவங்கக்கிட்ட கன்சல்டிங் பண்ணி நீங்கள் கரெக்டான பெயரோ விஷயத்தையோ அமைச்சிக்கும் போது அது இன்னும் ஒரு கூடுதல் பலத்தை கொடுத்து உங்களை வளர வைக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.